தேவன் நம்மை எப்படிப்பட்டவர்களாய் இந்த பூமியில் வைத்திருக்கிறார் என்று ஒரு வசனத்தின் மூலமாய் நான் உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 2:14. 2 கொரிந்தியர் 2:14, 15, 16. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லாவற்றையும் எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாயிருக்கிறோம். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ஜீவனுக்கு ஏதுவான ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். இவைகளை நடப்பிக்கிறதற்கு யார் தகுதியுள்ளவன்? இந்த வசனங்களை கவனித்து பாருங்கள். இது பவுல் தன்னை பற்றி தங்களுடைய ஊழியத்தை பற்றி சொல்லுகிறதா இருந்தாலும் கூட இன்றைக்கு ஒவ்வொரு விசுவாசிக்கும் இது பொருந்துகிறது. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, எந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்திலும் கர்த்தர் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறார். கர்த்தருக்கு சித்தமான எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறார். நிச்சயமாய் வெற்றி சிறக்க பண்ணுவார். எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துவதற்கு, இங்கே அங்கேன்னு இல்லை, எல்லா இடங்களிலேயும், நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, வேலைக்கு போன இடங்களாக இருந்தாலும் சரி, வேறு நண்பர்களோடு இருக்கக்கூடிய மற்ற நேரங்களாக இருந்தாலும் சரி, பொதுமக்களோட கூட இருக்கிற இடங்களாக இருந்தாலும் சரி, எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற பவுல் சொல்கிறான். எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பவுல் மூலமாய் அவனோட கூட சேர்ந்தவர்கள் மூலமாய் தேவனை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிறாராம். தேவன் அவருடைய ஊழியக்காரர் மூலமாய் அவரை அறிகிற அறிவின் வாசனையை சுற்றிலுமாய் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிறாராம். இன்னும் விசேஷமானது என்னன்னு கேட்டால், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டுப்போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாயிருக்கிறோம். ஸ்வீட் சேவர், சென்ட்டு, நல்ல சென்ட்டு, நல்லா வாசனை, நல்லா இருக்கே. அப்படி நீங்கள் தேவனுக்கு இருக்கிறீர்கள். கெட்டு போகிறவர்களுக்கு மத்தியில் நீங்கள் இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே இருந்தாலும் சரி, நீங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாயிருக்கிறீர்கள். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறீர்கள். சரிதானா? கெட்டு போகிறவர்னா யார்? அவங்க ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க, செத்து நரகம் போவாங்க. அவங்க மத்தியில் இப்போ இருக்க நிலைமையில் நீ செத்தா நரகம் போயிடுவடா அப்படி சொல்கிற மாதிரி மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாக இருக்கிறார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டாங்க, பரலோகம் போயிடுவாங்க. அவங்க முன்னாடி நான் ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாக இருக்கிறோம். நீங்கள் இதை நினச்சி பார்த்தீங்களா? நீங்கள் தேவனுக்கு எப்படி ஆளாக இருக்கீங்க? எந்த இடத்துல இருந்தாலும் சரி, தேவனை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிறவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள். அடுத்து, அவங்க ரட்சிக்கப்படுறவங்களாக இருந்தாலும் சரி, கெட்டு நரகம் போகிறவங்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் மத்தியில் நீங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாயிருக்கிறீர்கள். கெட்டுப்போகிறவர்களுக்குள்ள மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகவும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் பரலோகம் போயிடுவேன், நீ இன்றைக்கி செத்தா நரகம் போயிடுவேன் அப்படின்னு நீங்கள் அங்கே இருக்கிறதே அவங்களுக்கு தெரிஞ்சிருமா. நம்மெல்லாம் ரட்சிக்கப்படலை, அதனால் நரகம் போயிடுவோம்னு தெரிஞ்சிருமா. அதனால தான் கெட்டுப்போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாக இருக்கிறோம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே அவங்க தான் ரட்சிக்கப்பட்டாங்களே, அவங்க பரலோகம் போவாங்க. அப்போ நாங்களும் ரட்சிக்கப்பட்டவர்களா, கர்த்தருடைய ஊழியக்காரர்களா, அந்த பட்டிருக்கிறவர்களுக்கு முன்னாடி ஜீவ வாசனையாக இருக்கிறோம். நீங்கள் இருக்கிறீங்களா? இருக்கிறீங்க. அதை அட்லீஸ்ட் உணருங்க.
ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே நீங்கள் ஜீவ வாசனையாக இருக்கிறீங்க. ரட்சிக்கப்பட மாட்டேன்னு இருக்கிறவங்கக்கிட்ட அவங்க மரண வாசனையாக இருக்கிறீங்க. அப்புறம் பொதுவாக எங்கே இருந்தாலும் நீங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாக இருக்கீங்க. அடுத்து எல்லா ஜனங்களுக்குள்ளேயும் தேவனை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா! சந்தோஷந்தானா? இதை உணராமல் இருந்தால் சும்மா போய்கிட்டே இருக்கும். உணர்ந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கர்த்தருக்கு மகிமையாக நம்ம நல்லா நடக்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு உற்சாகம், ஒரு உணர்வு உண்டாகும். அப்படி உண்டாக கிடவது. ஓகே, காட் பிளஸ் யூ.